அவர் டாக்டர் சேதுராமன் வந்து இப்ப வந்து ஏஜ் வயசாயிடுச்சு, வயோதிகம்காரனால அவர் கிராமத்துல, அவருடைய சொந்த கிராமத்துல இன்னைக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு பெட் பேஷன் மாதிரி இருக்கிறார். சரி. மனைவி இறந்துட்டாங்க, அவரு பெட் பேஷன் மாதிரி இருக்காங்க. ஃபுல் நிர்வாகமும் இந்த பசங்க கையில தான் இருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்குள்ளதான் பிரச்சனை. இப்ப இது பியூரான ஒரு குடும்ப சண்டை. 2012 போட்ட கேஸ், 2 பேரும் விடாம சலிக்காம அந்த கேஸை நடத்தி அது ஹைகோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்ல வாரண்ட் போட்டு அவரை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது என்னன்னா இதை வந்து பொலிட்டிக்கலா டைவர்ட் பண்ணி விடுறாங்க. பாத்தீங்களா, இவர் வந்து நீட்டுக்கு ஆதரவா பேசினாரு, அதனாலதான் இவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு, என் மேல கேஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, நான் போக முடியாத அளவுல இருக்கு அப்படின்னு மாறி மாறி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எங்க பேரை கெடுக்கிறதுக்காக அவர் எல்லாம் பண்றாரு அப்படின்னு. அந்த குடும்பத்துக்குள்ள எல்லாமே அண்ணன் தம்பி. இதுல என்ன பியூட்டினா, அந்த ரமேஷ் சேதுராமனும் ஒரு குருசங்கரும் அக்காவும் தங்கையும் திருமணம் பண்ணிருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து நாங்க வந்து ஒரு ரீல்ஸா போடுறது, எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்டேட்டஸ்ல போடுறது. முன்ன நீட் எழுதி இருக்கு, நீட் எழுதி லைவ் ஸ்டேட்டஸையும் தாண்டி இப்ப வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேட்டர்ஸ் அண்ட் லாட்டஸ். ஆமா, எல்லாமே போயிட்டு இருக்கு. பக்கத்து ரூம்ல இருக்கவங்களுக்கு மெசேஜ் போட்டு தான் கூப்பிடுறோம், சாப்பிட வரீங்களா, அவங்க ஆள் வருது அப்படியே தோணுங்க உங்களுக்கு. பக்கத்துல இருக்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, தோசை ஊத்தி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ஜுபேர் அவர் தான் அணிஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம். வணக்கம். பரபரப்பா தமிழ்நாட்டுல எவ்வளவு விஷயங்கள், அது முக்கியமா இந்த பட்ஜெட், அப்புறம் மேகதாது டீலிமிட்டேஷன் இவ்வளவு இருக்கிற இந்த சமயத்துல மதுரையில இந்த மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ல அந்த ரமேஷ் சேதுராமன் அவரோட அரெஸ்ட் இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும்ன்றதே எனக்கு தெரியல. பட் அது என்னதான் சார் ஆக்சுவலியான ஒரு அரெஸ்ட்? ரமேஷ் சேதுராமனை பார்க்கறதுக்கு முன்னாடி டாக்டர் சேதுராமன் அவரு மதுரைக்கும் தவரங்குறிச்சிக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு சிறு கிராமத்துல ஒரு எளிய குடும்பத்துல பிறகுறாரு. கஷ்டப்பட்டு ஒரு டாக்டர் ஆகிறாரு. டாக்டர் ஆகி மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு மைய பகுதியாக இருக்கக்கூடிய அந்த கீழவாசல் பகுதியில் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல், ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிறார். 80 காலகட்டங்கள் ஆரம்பிக்கிறாரு. ஒரு பேசிக்காக ஒரு சர்வீஸ் ஓரியன்டட் மென்டாலிட்டி உள்ளவர். மதுரையை பொறுத்த வரைக்கும் மதுரையை சுத்தி நிறைய கிராமங்கள் இருக்கு. பாத்தீங்கன்னா இப்ப நீங்க மதுரையா இருக்கட்டும், விருதுநகரா இருக்கட்டும், ராமநாதபுரமா இருக்கட்டும், திண்டுக்கலா இருக்கட்டும், தேனியா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு கேபிட்டல்னா மதுரை தான். அப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், மதுரையில் சுத்தி இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னா மதுரைக்கு தான் வருவாங்க. அப்படி வரக்கூடிய மக்களுக்கு ஒரு ரொம்ப கம்மியான ஃபீஸ்ல ஒரு சர்வீஸ் ஓரியன்டா ட்ரீட்மெண்ட் பார்த்தவர் தான் இந்த சேதுராமன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இப்ப இன்னைக்கு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் சொல்றாங்க. இன்னைக்கு மதுரையில் இருக்கக்கூடிய முக்கியமான பஸ் ஸ்டாண்ட், அது பக்கத்துல மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று கட்டுறாரு. அது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஆலமரமா வளர்ந்து நிக்குது. மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் சின்னதாக ஆரம்பிச்சு இன்னைக்கு பின்னாடி உள்ள இடங்கள்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மதுரையில எப்படி வந்து ஒரு மதுரை மாவட்டம், தென் மாவட்டத்தில் ஒரு மெடிக்கல் ஒரு அடையாளம், ஒரு மருத்துவ அடையாளம்னா இன்னைக்கு மீனாட்சி மிஷன் தான். அது நிறைய சர்வீஸும் பண்றாங்க. பாத்தீங்கன்னா அங்க வந்து எப்படின்னா, அங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, அங்க வரக்கூடிய கேன்சர் பேஷண்ட் இந்த அன்னப்பிளவுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாம அங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் வசதி இல்லாதவங்களுக்கு ஃப்ரீ. எல்லா நாளும் ஃப்ரீ. இப்ப நீங்க போறீங்கன்னா, நீங்க டொனேஷன் பண்ணீங்கன்னா உங்க பேர்ல அன்னைக்கு ஃபுட் கொடுத்துருவாங்க. சரி, அந்த கோயில் இதுல ஆமா, அது மாதிரி ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. இன்னைக்கு ஃபுட் இவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்க பேர் போட்டிருப்பாங்க, ஃபுட் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் ஓரியன்டா பண்றாங்க. வசதி வாய்ப்புகள் இல்லாதவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் மாதிரி, அதாவது 50%, 100% கூட ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏறக்குறைய ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் செய்யக்கூடிய வேலையை செய்யறாங்க. கொஞ்சம் லக்ஸுரியா இருக்கிறாங்க, பணம் கட்டி ட்ரீட்மெண்ட் பாக்குற இடத்துல உள்ளே லக்ஸுரியான ரூம்ஸ் அது மாதிரி வச்சு நடத்துறாங்க. இப்படி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் தான் டாக்டர் சேதுராமன். அவருக்கு மொத்தம் 3 பசங்க. மூத்தவங்க வந்து பிரதிபா, அவங்களும் ஒரு டாக்டர். 2வது ரமேஷ் சேதுராமன், அவர் ஒரு இன்ஜினியர். 3வது குருசங்கர், அவரும் ஒரு டாக்டர். அவருக்கு 3 பசங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல், அது பின்னாடி உள்ள சன்ஷைன் ஹோட்டல், அது மட்டும் இல்லாம நிறைய வந்து ஒரு மீனாட்சி பவன் ஹோட்டல் ஆரம்பிச்சார். சென்னையிலேயே பல இடங்கள்ல இருந்துச்சு, மதுரையில இருந்துச்சு, திண்டுக்கல்ல இருந்துச்சு, கொடைக்கானல் இருந்தது. இந்த மாதிரி மீனாட்சி பவன் ஒரு பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருந்தாரு. அப்புறம் ஒரு சுய உதவி குழு, ஒரு சர்வீஸ் ஓரியன்டட்ல ஒரு கடை, வட்டி இல்லாம ஒரு கடன் கொடுத்து அந்த குழுக்களை வந்து ஒரு பிசினஸ் உமன் என்டர்பிரைனர் ஆக்குறது மாதிரியான வேலைகள்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தார். அப்ப இவரு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பசங்க தலையெடுத்து வர்றாங்க. அப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு நிர்வாகத்தை அவர் பிரிச்சு கொடுக்குறாரு. பொண்ணுக்கு வந்து அந்த குழுக்களை பார்த்துக்குங்க அப்படின்னு. இவரு ரமேஷ் அவர்களுக்கு அந்த ஹோட்டல் இதை கொடுக்குறாரு. இவருக்கு வந்து பையனுக்கு இன்னொரு குருசங்கருக்கு ஹாஸ்பிட்டல் கொடுக்குறாரு. இப்ப அந்த பிரதிபா, அந்த குழு அவங்க வந்து அமெரிக்கால திருமணம் பண்ணி போயிடுறாங்க.
போய் வந்து பார்த்ததுனால பெருசா அதை டெவலப் பண்ண முடியாம அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்ப ரமேஷ் அவர்களுக்கு அந்த ஹோட்டல் கொடுக்குறாரு, அவரும் அதை பெருசா பார்க்காம அதுக்கு சில இடங்கள்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஹோட்டல். அப்ப இவர் குருசங்கர் வந்து அதை வந்து டெவலப் பண்றாரு. டெவலப் பண்ணினா இதே மாதிரியான ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தஞ்சாவூர்ல ஓபன் பண்றாரு. பின்னாடி ஒரு பெரிய சன்ஷைன் ஹோட்டல் ஒரு பெரிய ஹோட்டல் ஓபன் பண்றாரு. அது ஒரு பெரிய அதை டெவலப் பண்ணி கொண்டு போறாரு. அப்பா பார்த்து அந்த இதை டெவலப் பண்ணி கொண்டு போறாரு. ஒரு பெரிய இடத்தை உருவாக்கிட்டார். அவர் நியூசிலாந்துல இருக்கிறார். இதுல என்னன்னா இந்த ரமேஷ் சேதுராமனும் குருசங்கரும் அக்காவும் தங்கச்சி திருமணம் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேரும் ஃபேமிலிக்குள்ள திருமணம் பண்ணிருக்காங்க. இப்படி ஸ்மூத்தா போயிட்டு இருக்க ஃபேமிலியில தான் அவர் டாக்டர் சேதுராமன் வந்து இப்ப வந்து ஏஜ் வயசாயிடுச்சு, வயோதிகம் காரணனால அவர் கிராமத்துல, அவருடைய சொந்த கிராமத்துல இன்னைக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு பெட் பேஷண்ட் மாதிரி இருக்கிறார். மனைவி இறந்துட்டாங்க, அவரு பெட் பேஷண்ட் மாதிரி இருக்காங்க. ஃபுல் நிர்வாகமும் இந்த பசங்க கையில தான் இருக்காங்க. இப்ப இவங்களுக்குள்ளதான் பிரச்சனை சார். அதுக்கு அரெஸ்ட் வரைக்கும் அதான் சொல்றேன். இப்ப இவங்களுக்குள்ள என்னன்னா யார் நிர்வாகத்தை பாக்குறது, ரெண்டு பேரும் மாறி மாறி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சொத்து தகராறு, பியூர்லி சொத்து தகராறு. எல்லா குடும்பத்திலும் இருக்கிற மாதிரி சொத்து தகராறு வருது. இல்ல இவர் வந்து மீனாட்சி மிஷன் வந்து ஒரு ட்ரஸ்ட். இது அந்த ட்ரஸ்ட்ல வந்து போர்டு மெம்பர் டைரக்டர்லாம் இவர் மாத்திட்டாரு குருசங்கர், எங்களை வந்து வெளியேற்றிட்டாரு அப்படின்னு இவங்க தரப்புல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்ல அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க வந்து வேற ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருந்தோம், அதை அவங்க சரியா பார்க்கணும், அவங்க தரப்புல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது இவங்களுக்குள்ள அங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் அவங்க பேச்சுவார்த்தை நடக்குது. அப்பப்போ சண்டை வருது. இவர் போய் அங்க சத்தம் போடுறாரு, அங்க இருந்து இவங்க சத்தம் போடுறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் பிரச்சனையுமா போகுது. கேஸ் மாறி மாறி கேஸ் போடுறாங்க, வழக்கு போடுறாங்க. அப்படின்னு 2012 ஒரு வழக்கு போடுறாரு. யார் மேல? இவர் ரமேஷ் மேல. அவரை எதிர்த்து அந்த வழக்கு நடத்துறாரு. அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அந்த வழக்கு போகுது. அந்த வழக்கு 2012 போட்ட வழக்கு மாறி மாறி டிராவல் ஆகி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிது. 2026 இப்ப ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல வந்து நான் பெயிலபிள் அரெஸ்ட் வாரண்ட் போட்டுறாங்க. யாருக்கு? 14 இயர்ஸா நடந்த கேஸ். அதுல இவர் அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு ஜெயில போட்டாங்க. இதுல என்னன்னா சமீப காலமா இந்த ரமேஷ் சேதுராமன் வந்து ஒரு மாதிரி வலதுசாரி ஒரு ஆதரவாளரா, இந்த நீட்டுக்கு ஆதரவா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மற்ற விஷயங்களுக்கு ஆதரவா அவர் பேசுறாரு. பேசி வீடியோ பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டுல பேசுறாரு. 2012 போட்ட கேஸ், ரெண்டு பேரும் விடாம சலிக்காம அந்த கேஸை நடத்தி அது ஹைகோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்ல வாரண்ட் போட்டு அவரை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது என்னன்னா இதை வந்து பொலிட்டிக்கலா டைவர்ட் பண்ணி விடுறாங்க. பாத்தீங்களா, இவர் வந்து நீட்டுக்கு ஆதரவா பேசினாரு, அதனாலதான் இவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. போன ஆட்சியில வந்து அவருக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க, இந்த ஆட்சியில இவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் மாறி மாறி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஆனா இது வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஆர்டர் வாங்கி இவரை கைது பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு சாம்ராஜ்யத்தை ஒரு உருவாக்குனர், எவ்வளவோ நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு, நலத்திட்டங்கள் செய்யறாரு நிறைய பேருக்கு. இன்னைக்கும் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ங்கிறது தென் மாவட்ட மக்களுக்கு ஒரு அடைக்கலம் மாதிரி. இன்னைக்கு எத்தனையோ பிரபலியமானவர்கள் வந்து இந்த பக்கம் போறாங்க, ஏதாவதுன்னா இம்மிடியா மீனாட்சி மிஷன் தான் அவங்களுக்கு டக்குன்னு வந்து ஞாபகம் வருது. அப்படி ஒரு சர்வீஸ் ஓரியன்டா இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள இன்னைக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் நிறைய நல்லா பண்றாங்க. இப்போ வரைக்கும் அது ஒழுங்கா இருக்கு. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் இன்னைக்கு சிறப்பா பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு வரைக்கும் அந்த அன்னதானம், ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் எல்லாமே அந்த இவர் பாத்துட்டாரு. குருசங்கருடைய மேற்பார்வையில ஹாஸ்பிட்டல்ல சிறப்பா ரன் பண்ணிட்டு போறாரு. அவங்க அப்பாவை விட இப்ப டெவலப் பண்ணிட்டாரு. நிறைய டெவலப் பண்ண அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ், அட்வான்ஸ்டான ட்ரீட்மெண்ட் மெத்தட், டாக்டர் விசிட்டிங் நிறைய டாக்டர்ஸ், இந்த மாதிரி ஹைஜீனிக்கான இடம் அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறாரு. பெருசா எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னைக்கு ஓரளவுக்கு பெருசா பண்ணிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் முழுக்க அவர் பண்றாரு. அவர் நியூசிலாந்துல இருக்கிறாரு ஃபேமிலியோட. ஒரு 3 மாசத்துக்கு இங்க வந்து பாக்குறாரு. மற்றபடி டெய்லி அந்த இதெல்லாம் ஆன்லைன்லயே அவர் பண்ணிக்கிறாரு. நல்ல ஸ்பெஷலிஸ்டான டாக்டர் எல்லாம் போட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து இன்னைக்கும் ஒரு தரமான ஒரு மருத்துவமனை அதுல வந்து டச் ஆகாம இருக்கும்ல என்ன இருந்தாலும். ஆனா இது என்னன்னா அஃபெக்ட் வந்து என்னன்னா உங்களுக்கு மீனாட்சி மிஷன் பங்குதாரர்கள் அப்படின்ற மாதிரி போன இஷ்யூ பொலிட்டிக்கலா இப்ப மாறி மாறி சண்டை போடுறாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, போன ஆட்சி காலத்துல அவருக்கு ஆதரவா இருந்தாரு, இந்த ஆட்சி காலத்துல இவங்க ஆதரவா இருக்காங்க, இல்ல ஒரு நீட்டுக்கு ஆதரவா தான் பேசுறாங்கன்னாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இத ப்ரூவ் பண்ண முடியாதா சார்? இது என்ன ப்ரூவ் பண்ண? அவரு சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் வாங்கி இவங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவர் அட்வொகேட் வச்சு ஜாமீன் வாங்குவாரு, திருப்பி கேஸ் நடத்துவாரு, இவர் மேல குற்றச்சாட்டு அவர் சொல்லுவாரு. நான் பெயிலபிள் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது அதான் கேஸ் வந்து எப்படி நடத்திட்டு போறாங்கன்றதா இருக்கு. மாறி மாறி 2 பேர் தரப்பையும் வாதத்தை வச்சு நடத்தி வாங்கிட்டாங்க. இதுல என்னன்னா இப்ப வெளியே வந்து ஆரம்பிச்சுங்களா, இவருக்கு திருப்பி கேஸ் நடத்துவார், இவர் இன்னொரு கேஸ் போடுவாரு, அவங்க ஒரு கேஸ் போடுவாங்க. இந்த பிரச்சனைக்கு சுமூகமான தீர்வு அப்படிங்கிறது ஒன்னும் சொத்து பிரிக்கல, அதுக்குள்ள பிரிக்காம போனதுதான் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவங்க தரப்பு
குற்றச்சாட்டுனா போர்ட் ஆஃப் த டைரக்டர்லாம் ட்ரஸ்டா இருந்தது, போர்ட் ஆஃப் த டைரக்டர்லாம் அவர் தெரிஞ்சவரை போட்டுக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க மூத்த பொண்ணு அந்த பிரதீபா என்ன சொல்றாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து அமெரிக்காவில் இருக்கிறாரு, நான் இங்க இருக்கிறேன், எங்களுக்குள்ள குடும்ப பிரச்சனையில அந்த சொத்து பிரச்சனையில என் மேல கேஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, நான் போக முடியாத அளவுல இருக்கு அப்படின்னு மாறி மாறி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எங்க பேரை கெடுக்கிறதுக்காக அவர் எல்லாம் பண்றாரு அப்படின்னு. அந்த குடும்பத்துக்குள்ள எல்லாமே அண்ணன் தம்பி. இதுல என்ன பியூட்டினா, அந்த ரமேஷ் சேதுராமனும் குரு சங்கரும் அக்காவும் தங்கையும் திருமணம் பண்ணிருக்காங்க. அதுதான் சார். இப்ப என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து சினிமால தான் பார்த்திருக்கோம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். ரியல் லைஃப்ல இப்போ எவ்வளவோ உட்கார்ந்து பேசி தீக்காத பிரச்சனையே இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அளவுக்கு சொத்து வந்து நீங்க என்ன ரிலீஜன், என்ன கம்யூனிட்டி என்ன இருந்தாலும் பணம்ங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து மொத்தமா வந்து பணம் தான் முன்னாடி நிக்குது. சமீபத்துல இந்த தமிழ் ட்ரக்கர் அப்படின்னு புவனேஸ்வர் வேர்ல்டு வைடு டூர் போய் விளாக் போடுவார். அவர் வந்து இன்னைக்கு அவர் இந்தியா வேர்ல்டு மேப்ல போகாத இடம் இல்லை. இந்த பக்கம் மங்கோலியா போயிருக்காரு, இந்த பக்கம் பார்த்து நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா, விசா கிடைக்காத நாட்டெல்லாம் உள்ள போய் பார்த்துட்டு வந்துட்டாப்ல. அந்த மாதிரியான அவர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு உலகத்தை சுத்தி வந்தார். அவர் ஒரு ரைட்டப் ஒன்று போட்டிருந்தார். நான் கூட அவருக்கு ஒரு போட்டிருந்தேன், நீங்க வந்து புக்கா போடுங்க அப்படின்னு. நான் உலகத்தின் எல்லா நாட்டுக்கும் போயிட்டேன், எல்லா வகையான மனிதர்களையும் சந்திச்சிருக்கிறேன், எல்லா வகையான அந்த கால சீதோசங்களையும் பார்த்திருக்கேன். மனிதர்கள் நிறம் மாறலாம், மொழி மாறலாம், உருவம் மாறலாம், உணவு மாறலாம், பழக்க வழக்கங்கள் மாறலாம், ஆனா உணர்வுகள் மட்டும் எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு போட்டிருந்தாப்ல. உலகத்தை சுத்தி வந்தவன் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ மனிதர்கள் வந்து வேறு வேறு இடங்கள்ல நம்ம வாழ்ந்தாலும் இந்த பணம், உணர்வுகள், காதல், சண்டை இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. இது வந்து எதுவுமே பக்குவப்படுத்த முடியலன்னு நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியதா இருக்கு. மெச்சூரிட்டிங்கிறது வந்து நம்ம பணம் மட்டும் கிடையாது, படிப்பு மட்டும் கிடையாது, அதை தாண்டியான சில விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு வந்து போட்டி மிகுந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அவர் கார் வாங்கிட்டா நம்ம கார் வாங்கணும், அவர் வீடு கட்டா நம்ம வீடு கட்டணும், அவர் ரீல்ஸ் போட்டார் நம்ம ரீல்ஸ் போடணும், அவர் வாட்ஸ்அப் சேர்த்து வச்சா நம்ம வைக்கணும். இது வந்து என்னன்னா இன்னைக்கு வந்து ஒரு போட்டி உலகமா மாறிட்டு இருக்கு. வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு என்ன ஓட்டப்பந்தயமா, நீ ஜெயிக்கணும் நான் ஜெயிக்கிற, வாழ்க்கைங்கிறது வாழணும். சார் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னீங்க சார். லிவ் த மொமெண்ட்ன்ற அந்த ஒரு விஷயமே இப்ப இல்ல சார். இப்போ ஒரு இடத்துக்கு போனாலும் அங்க போய் பிக்சர் எடுக்கிறதுல தான் இருக்காங்களே தவிர அந்த இடத்துல நின்று நம்ம அனுபவிக்கணும், இங்க என்ன நடக்குது அப்படின்றத அவங்க இன்னும் உணரவே இல்லை. அதான் சொல்றேன், இது எல்லாமே வந்து ஒரு டிராமாட்டிக்கான வேர்ல்டுக்குள்ள போயிட்டு இருக்கோமோன்னு ஒரு சந்தேகம் வருது. சமீபத்துல நீட் எக்ஸாமுடைய எக்ஸாம் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 500 பிள்ளைங்க எழுதுறாங்க. 500 பிள்ளைங்களோட பேரண்ட் வந்துருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 500 பேரும் போனை வந்து கையில வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைங்க எக்ஸாம் எழுத போற இதை வீடியோ எடுக்கிறாங்க. முந்தி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, போனை அடிச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. பாய் 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 பாய்னு அந்த குழந்தைங்க உள்ள எக்ஸாம் எழுத போதுங்க. திருப்பி அதே மாதிரி 4:30 மணிக்கு எக்ஸாம் விட்டோட திரும்பி வராங்க, அப்பயும் வீடியோ எடுக்கிறாங்க. ஓடி வந்து கட்டி பிடிச்சி வீடியோ எடுத்து போறாங்க. நீட் எக்ஸாம் எழுத போற இடத்தை அதை வந்து ஒரு இதா மாத்துறாங்க. எனக்கு ஒண்ணு புரியல. இல்ல எனக்குமே புரியல, என்ன எதை நோக்கி போய் ட்ரை பண்றாங்க. எல்லாத்தையுமே வந்து நாங்க வந்து ஒரு ரீல்ஸா போடுறது, எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்டேட்டஸ்ல போடுறது. முன்ன நீட் எழுதிருக்கு, நீட் எழுதி லைவ் ஸ்டேட்டஸையும் தாண்டி இப்ப வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேட்டர்ஸ் a lot. ஆமா, எல்லாமே போயிட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு வந்து சென்டிமெண்ட் குறைஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் பார்க்க எமோஷனல்ஸ் சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து இழந்துட்டு இருக்கோம். பாண்டிங்லாம் சுத்தமா அண்ணா தம்பி அக்கா தங்க பாசலாம் இங்க பாத்துட்டு வந்த தமிழ் சமுதாயம் படங்கள்ல நம்ம எவ்வளவோ விஷயம் பாசமலர், கிழக்கு செம்மையிலே இந்த மாதிரியான அண்ணனுக்கும் தாங்க நம்மளே குடும்பங்கள்ல பார்த்திருப்போம். முன்னாடி உள்ள தலைமுறையில இப்பொழுது தலைமுறையில இருக்காங்கல்ல. முத்துக்குமாரனுடைய ஒரு கவிதை, ஒரு பாட்டுல வர்ற ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். வளர்ந்ததுமே ஆவரும் தீவாய் போகிறோம் எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு மனிதன் வளர்ந்தவனே தனித்தீவு மாதிரி ஆயிரும். உண்மை சார், அது நானும் எங்கேயோ இடத்துல படிச்சேன் சார். வளர்ந்ததுமே ஆவரும் தீவாய் போகிறோம் அப்படின்னு எழுதிப்பாரு. அதாவது தனித்தனியா ஆயிரும், செப்பரேட் ஆயிரும். அப்புறம் டிப்ரெஷன்லாம் வராம என்ன செய்யும்? அப்படிங்கும் போது இன்னைக்கு பேசுறது இல்ல. பக்கத்து ரூம்ல இருக்கவங்களுக்கு மெசேஜ் போட்டு தான் கூப்பிடுறோம், சாப்பிட வரீங்களா, ஒரு ஆள் வருது அப்படியே தோணுங்க உங்களுக்கு. பக்கத்துல இருக்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, தோசை ஊத்திட்டேன் அப்படின்னு மெசேஜ் பக்கத்துல இருந்து போடுறது. எங்க போயிட்டு இருக்கோம் நம்ம? ஒரு நாள் வந்து போன் இல்லனா நமக்கு ஒரு மாதிரி கை கால அடிக்ட் ஆயிட்டோம். போன் இல்ல எனக்கு நேத்து வாட்ஸ்அப் பிளாக் பண்ணிட்டானுங்க, என்னன்னு தெரியல. 20 வருஷமா யூஸ் பண்றீங்க அப்படின்னு. நைட் போய் எனக்கு கை உடலக்க அழுவ வரல. வாட்ஸ்அப் பிளாக் பண்ண வாட்ஸ்அப் கம்பெனி. ஏன் சார் என்னன்னு தெரியல, அது ஏதோ ஒரு வெரிஃபிகேஷன் அதுன்னு போடலன்னு போல இதாயிருச்சு. அப்ப நமக்கு கான்டாக்ட் இல்ல, பல வாட்ஸ்அப்ல சேவ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்துருது. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஆர்டிபிஷியலான உலகத்துக்குள்ள போயிட்டு இருக்குமோ
எமோஷனலெஸ்ஸா மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கானோ, பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் எல்லா உணர்வுகளையும், அண்ணன் கேஸ் போட்டு தம்பி உள்ள இருக்கிறாரு, திருப்பி வந்து அண்ணன் திரும்பி இது பண்ணுவாரு. ஆனா அவங்க அப்பா வந்து என்ன ஒரு நோக்கத்துக்காக ஒரு பெரிய ஒரு மருத்துவ சேவையை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. சுய உதவி குழுன்னு ஒரு கவர்மெண்ட் செய்யக்கூடிய வேலையை வச்சு அங்க இருக்கக்கூடிய சுத்தப்பட்டு இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு அவ்வளவு பெரிய கவர்மெண்ட் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஒரு தனி மனிதன் இன்னைக்கு வரைக்கும் மீனாட்சி மிஷன்ல வசதி இல்லாதவங்களுக்கு இலவச ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய ஆம்புலன்ஸ் சர்வீஸ், ஃபுட்டு இதெல்லாம் இன்னைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு குடும்பத்துக்குள்ள இன்னைக்கு கைது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நடந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம் தான். ஃபைன் சார், இன்னைக்கு இந்த விஷயம் நீங்க சொல்லியிருக்கலாம் அப்படின்னா பாதி பேருக்கு இது உண்மையான நிலவரம் என்ன, இது அவர் எதனால அரெஸ்ட் ஆயிருப்பாருன்றது தெரியாம இருந்திருக்கும். ஆமா, கண்டிப்பாக இது வந்து பேசி தீர்த்து அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு சால்வ் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்களுடைய அந்த மெடிக்கல் சர்வீஸை கொண்டு போனோம். அதை விட்டு கொடுத்து போனால் கெட்டு போவதில்லைங்கிற மாதிரி அவங்க உட்கார்ந்து பேசினாலே இது சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. தொடர்ந்து பேசுவோம். உங்க நேரத்துக்கு நன்றி.